ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, கேட்கிறதா? ஹலோ, கேட்கிறதா? வெரி குட். விபிஎஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் ப்ரேயர் பிரதர் ஜோ வந்து பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். அருமையான ஒரு 7 நாள் நல்ல சூழ்நிலையில் கடந்த வருஷம் வந்து ரொம்ப தொண்டை தண்ணியெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வெயில் கஷ்டப்பட்டாங்கன்ட்டு. கர்த்தர் இந்த வருஷம் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். ஆமேன். ஆண்டவருக்கு முதல்ல நன்றி செலுத்தணும். அதுக்கு எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அந்த விதையானது அவங்களுடைய இருதயங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. டீச்சருக்கு ஒரு வேளை தொண்டை தண்ணி எல்லாம் காஞ்சி போகலாம், ஆனால் அதுக்குன்ற அந்த விதைகளை ஊற்றுகின்ற அந்த தண்ணீரானது அநேக ஆண்டுகள் கழித்தும் அது கனி கொடுக்குற ஒரு மரமாக மாற கர்த்தர் உதவி செய்வார். சிறு பிள்ளைகளோட இருதயத்தில் கடந்த நாட்களிலே விதைத்த அந்த ஒவ்வொரு வசனமானது அது பல மடங்கு அது மல்டிப்ளை பண்ணி கனி கொடுக்கறதாக ஒரு முற்று பெற்ற கனி என்பது வெறும் கனியாக இல்லாமல் ஒரு முற்று பெற்ற ஒரு கனியாக தேவன் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த மதியான வேளையில் உங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நல்லவர். இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குழந்தைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே அழகாக சிறப்பாக நடத்த கிருபை செய்து தந்ததுக்காக நன்றி. இதை உண்மையாக ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ரோல் மாடலாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலையும் இவர்கள் பண்ணுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். வெல்கம் ஸ்பீச் சிஸ்டர் பிரியதர்ஷினி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இங்கு வந்துள்ள அனைவரையும் விபிஎஸ்ஸின் கொண்டாட்டத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறேன். இந்த விபிஎஸ் நடத்த உறுதுணையாக இருந்த எங்கள் பாஸ்டர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களை உற்சாகப்படுத்தும் எங்கள் அன்பு நிறைந்த பாஸ்டர் ஜாபஸ் வில்லியம்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது வர்ஷிப் வீரர் பாஸ்டர் ஜோசபாத் வில்லியம்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்மை உற்சாகப்படுத்தும் மூப்பனார் ஐயா சார்லஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். விசேஷமாக எங்கள் அன்பு விபிஎஸ் பிள்ளைகளை வரவேற்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எங்கள் ஐஜிஎம் குடும்பத்தை சேர்ந்த விசுவாசிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் அன்பார்ந்த வாலண்டியர்ஸ் அனைவரையும் வரவேற்கிறேன். மற்றும் எங்கள் ஹெச்ஓடி டீச்சர்ஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் பிள்ளைகள் அனைவரும் கடைசி வரை பொறுமையோடு இருந்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட்டு பிகினர் டான்ஸ். ஹலோ ஹலோ கேட்கிறதா? எத்தனை பேருக்கு கேட்குது பார்க்கலாமா? நீங்கள் ஆடுறதுல காது கேட்காதுன்னு கூட கேட்க போகுது இப்போ. கேட்கிறதா இயேசுவின் சத்தம்? நாம் அவரின் செல்ல ஆடுகள், நாங்கள் பின்னே செல்வோம். ஹலோ ஹலோ கேட்கிறதா இயேசுவின் சத்தம்? நாம் அவரின் செல்ல ஆடுகள், நாங்கள் பின்னே செல்வோம். Do you hear his voice? 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 Do you hear his voice?
அவர் சத்தம் கேட்போம், அவர் சித்தம் செய்வோம். We hear His voice, 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 we hear God's voice. Thank you. Next, primary actions. Primary ஒரு சில ஆக்ஷன்ஸ் கற்றுன்னு இருக்காங்க, அது உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா அவங்க கூட சேர்ந்து கூட பண்ணலாம். ஆடுகளே, ஃபாலோ மீ. வெயில், மழை, வெள்ளம், நோவா, பிரியாணி, மட்டன் கிரேவி, கிரில் சிக்கன், அடேங்கப்பா, அட்டகாசம், அதிரடி, கொண்டாட்டம். ஆடுகளே, தேங்க்யூ. வேறு யாருக்காவது இந்த ஆக்ஷன் கற்றுக்கணும் ஆசையாக இருக்கா? வரீங்களா? வேண்டாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு டான்ஸ் குட்டி சாமுவேல் பிகினர். சத்தம் கேட்டு ஓடி வந்தேன் நான். குட்டி சாமுவேல், நான் குட்டி சாமுவேல். கர்த்தரின் சத்தம் கேட்டு ஓடி வந்தேன் நான். கர்த்தரின் சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்ததாலே என்னையும் பெரியவனாய் மாற்றிவிட்டாரே. கர்த்தரின் சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்ததாலே என்னையும் பெரியவனாய் மாற்றிவிட்டாரே. ஓகே, நம்மளை வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸு பாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களாம் உங்களை கிளாப் பண்ணி வெல்கம் பண்ண போகிறாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கிளாப்ஸ் அவங்க உங்களுக்கு பண்ண போகிறாங்க. யாருக்காவது ஆசை இருந்தால் அவங்க கூட வந்து லைனில் நின்றுடுங்க. யாருக்கா பண்ணுமா? வேண்டாமா? ரெஜினா ஆன்ட்டிக்கு பண்ண வேண்டாமா? ஓகே, கராத்தே கிளாப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹே, ஹா, ஹோ. சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர். வெரி குட். ராக்கெட் கிளாப் பண்ணலாமா? டபால். நெக்ஸ்ட் துரு 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 துரு. ஃபேன்டாஸ்டிக் fantastic fantastic fantastic. Thank you. Next, primary welcome song. Welcome to Martha's home. செலிப்ரேஷன் மோடு ஆனாச்சு, எங்க வீட்டில் இயேசு வந்தாச்சு. பிரியாணி மட்டன் கிரேவி செஞ்சாச்சு, இன்னும் கிரில் சிக்கன் பண்ண வேலை முடிஞ்சாச்சு.
மட்டன் கிரேவி செஞ்சாச்சு, இன்னும் grill chicken பண்ண வேலை முடிஞ்சாச்சு. எக்கச்சக்கமா இன்னும் வேலை கிடக்க, மேரி மட்டும் இயேசுவோடு உட்கார்ந்திருக்க. டென்ஷன் டென்ஷன் மாத்தலோட டென்ஷன், மரியல் மேல டென்ஷன். எக்கச்சக்கமா இன்னும் வேலை கிடக்க, மேரி மட்டும் இயேசுவோடு உட்கார்ந்திருக்க. இயேசுவோட வார்த்தை கேட்டு மாத்தளக்க மௌனமாக தேவையானதொன்றை ஒன்று இன்று நல்ல பங்கை தெரிந்து கொண்டு, தேவையான ஒன்றை ஒன்று நாம் இயேசு கூட இருப்பது. நல்லா பண்ணாங்களா? நல்லா பண்ணாங்கன்றவங்க மட்டும் ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு இந்த விபிஎஸ்ல நாங்கள் ஸ்பெஷல் டேஸ் செலிப்ரேட் பண்ணோம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அவங்க பேசுறது கேட்கும். Hi everyone, I'm Shudla Rajesh. Today I'm going to tell about special day. Special day, day 1, opening day. எங்களை அன்போடு அழைத்து முதல் நாளில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தார்கள். டே 2, ஃப்ரெண்ட்ஷிப் டே. நட்பின் பலம் எல்லாவற்றிற்கும் மேலான பரிசு என்று கற்றுக்கொண்டோம். டே 3, கிராஸ் டே. இயேசு கிறிஸ்துவின் அன்பை கிராஸ் டேவில் கற்றுக்கொண்டோம். டே 4, பியூட்டிஃபுல் அண்ட் கிளீனஸ் டே. சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எப்படி இருப்பது என்று கற்றுக்கொண்டோம். டே 5, லவ் ஃபீஸ் டே. அன்புடன் மற்றவர்களிடம் எப்படி இருப்பது என்று கற்றுக்கொண்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிங் ட்ரிங் பிரைமரி. அழைத்தது யாரு? ட்ரிங் 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 ட்ரிங். அழைத்தது யாரு? பாவம் செய்து நான் ஒளிந்திருந்தேன், இயேசுவை பார்க்க நான் வெட்கப்பட்டேன். பாவம் செய்து நான் ஒளிந்திருந்தேன், இயேசுவை பார்க்க நான் வெட்கப்பட்டேன். என்னை தேடி வந்தார், வாக்கு கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். என்னை தேடி வந்தார், வாக்கு கொடுத்தார், பாவம் மற்றும் மாற்றி புது ஆடி தந்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு மெமரி வேர்ஸ் பிகினர்ஸ் வந்து சொல்லுவாங்க. 1 by 1 வந்துருங்க. விவிஎஸ் தலைப்பு ஹலோ கேட்கின்றதா? டே 1, அழைப்பின் குரல். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:10. டே 2, எச்சரிப்பின் குரல். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. டே 3, மீட்பின் குரல். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. டே 4, அன்பின் குரல். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். லூக்கா 10:42. டே 5, கட்டளையின் குரல். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 1:9-11. டே 6, வழிநடத்தும் குரல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
சங்கீதம் 32:8 டே 7 ஏக்கத்தின் குரல். நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:21. தேங்க்யூ. கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:10. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததின் தேவன் தமது நம்மில் அன்பை விலக பண்ணுகிறார். ரோமர் 5:8. அன்பின் குரல். மரியா தேவையானது மரியா தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய். லூக்கா 10:42. கிளாப் பண்ணிடலாமா? செகண்ட் ஒருத்தர் வசனம் சொன்னார், கவனிச்சிங்களா? எத்தனை பேர்? கர்த்தாவே சொல்கிற மாதிரி இருந்தால் கேட்குறேன், இல்லைன்னா நான் பாட்டுன்னு கிளம்பி போயினே இருப்பேன் மாதிரி சொன்னார். கவனிச்சிங்களா? பார்த்தீங்களா இல்லையா? சூப்பர். இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சாங் பிரைமரி. மெமரி வேர்ஸ் வந்துருங்க, 1 by 1 வந்துருங்க. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். 1 சாமுவேல் 3:10. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரையும் பேழைக்குள் பிரவேசிக. ஆதியாகமம் 7:1. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும்படியே கேட்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:10. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். ஆதியாகமம் 7:1. நீங்கள் ஞான பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டுகிறபடியால் கர்த்தர் பாவம் உங்கள் மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறார். சங்கீதம் 139:15. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியை கேட்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:10. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். ஆதியாகமம் 7:1. நீ நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:10. கர்த்தர் நோவாவை நோக்கி நீனும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். ஆதியாகமம் 7:1. நீங்கள் ஞான பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்படிக்கும்படியால் பாவம் உங்கள் மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதுக்கு சாமுவேல் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:10. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க. ஆதியாகமம் 7:1. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:10. கர்த்தர் நோவாவை நோக்கி நீனும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க. ஆதியாகமும் 7:1. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
ரோமர் 6:14. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். லூக்கா 10:39. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்டறிவார்கள். சங்கீதம் 119:15. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:10. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆதியாகமம் 7:1. உமது கட்டளைகளை தியானித்து உமது வரிகளை கண்ணோட்டுகிறேன். சங்கீதம் 119:15. நெக்ஸ்ட் ஜூனியர் சாங்கு. வெயில் அடிக்கும் காலத்தில் மழை வருமா? வெயில் அடிக்கும் காலத்தில் மழை வருமா? எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பலிச்சிடுமாக்கும். வெயிலடிக்கும் காலத்தில் மழை வருமாக்கும். இந்த நோவா தாத்தா சொல்வதெல்லாம் பலிச்சிடுமாக்கும். இன்னுமே கிண்டல் அடிச்சாங்க, பாவத்தை அள்ளி குடிச்சாங்க. வெள்ளம் வந்து வாரிட்டு போகுவரை எச்சரிப்பை இக்னோர் செஞ்சாங்க. இன்னுமே கிண்டல் அடிச்சாங்க, பாவத்தை அள்ளி குடிச்சாங்க. வெள்ளம் வந்து வாரிட்டு போகுவரை எச்சரிப்பை இக்னோர் செஞ்சாங்க. எச்சரிப்பின் சத்தம் கேட்டு கீழ்ப்படிஞ்ச நோவா கத்தரால குடும்பத்தோடு உள்ள இருந்தார் சேஃபா. எச்சரிப்பின் சத்தம் கேட்டு கீழ்ப்படிஞ்ச நோவா கத்தரால குடும்பத்தோடு உள்ள இருந்தார் சேஃபா. நாமும் சத்தம் கேட்கணும், எச்சரிப்பின் சத்தம் கேட்கணும். உலகை என்ஜாய் பண்ணாம கத்தரை இக்னோர் செய்யாம நாமும் சத்தம் கேட்கணும், எச்சரிப்பின் சத்தம் கேட்கணும். உலகை என்ஜாய் பண்ணாம கத்தரை இக்னோர் செய்யாம. தேங்க்யூ. மெமரி வர்ஸ் ஜூனியர். நாள் ஒன்று அழைப்பின் குரல். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:10. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போஸ்தலர் 9:6. நாள் 2 எச்சரிப்பின் குரல். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத வகைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எபிரேயர் 11:7. நாள் 3 மீட்பின் குரல். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரு இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. நாள் 4 அன்பின் குரல். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். யோவான் 15:14. நாள் 5 கட்டளையின் குரல். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. நாள் 6 நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் வரான். யோவான் 14:7. நாள் 7 ஏக்கத்தின் குரல். நான் உங்களுக்கு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26:41. For God so loved the world
that he gave his only begotten Son. Whoever believes that should not perish and have a everlasting life. John 14:6. Commandment is a lamp and law is a light. Who reproof of instructions in are the way of life. John 3:16. நாளொன்று அழைப்பின் குரல். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நாள் 2 எச்சரிப்பின் குரல். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். எபிரேயர் 11:7. நாள் 3 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. நாள் 4 அன்பின் குரல். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சகோதரனாய் இருப்பீர்கள். யோவான் 15:14. நாள் 5 கட்டளையின் குரல். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சீர்ச்சையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. அடுத்தது டான்ஸ் ஜூனியர். கட்டளையை ஒபே பண்ணு. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சீனியர் 3. அனைவருக்கும் வணக்கம். முதல் நாள் அழைப்பின் குரல். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. சங்கீதம் 95:8. 2ஆம் நாள் எச்சரிப்பின் குரல். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். என்னாகமம் 32:23. 3ஆம் நாள் மீட்பின் குரல். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாகிறது. கொலோசையர் 1:14. 4ஆம் நாள் அன்பின் குரல். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97. நாள் 6 கட்டளையின் குரல். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சைய ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. நாள் 6 வழிநடத்தும் குரல். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள். உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகள் உங்கள் 2 காதுகளும் கேட்கும். ஏசாயா 30:21. நாள் 7 ஏக்கத்தின் குரல். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17:22. தேங்க்யூ. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். சங்கீதம் 95:8.
உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். என்னாகமம் 32:23. குமாரனாகிய அவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:14. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா 30:21. அவர் நம்முடைய தேவர், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளுமே ஆமை. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். சங்கீதம் 95:8. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிந்திருங்கள். என்னாகமம் 32:23. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:14. உமது வேதத்தை நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என்னை தியானம். சங்கீதம் 119:97. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சீட்சிய ஜீவ வழி. நீதிமொழிகள் 6:23. தேங்க்யூ. அழகாக சொன்னாங்க இல்லையா? 90% வந்து நம்ம சர்ச்லேருந்து வரல, எல்லாமே வெளியிலேருந்து வந்த பசங்க தான். அவங்க வாயிலேருந்து அந்த வசனம் வரும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா? கிளாப் பண்ணலாமா? இது வரைக்கும் எல்லாம் அழகாக சொன்னாங்க இல்லையா? வசனம் சொன்னவங்களுக்காக கிளாப் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது ஜூனியர். அடேங்கப்பா அட்டகாசம். அடேங்கப்பா அட்டகாசம். அடேங்கப்பா அட்டகாசம், அதிரடி கொண்டாட்டம். கேசு என் உள்ளத்துல வந்ததாலே சந்தோஷம். அடேங்கப்பா அட்டகாசம், அதிரடி கொண்டாட்டம். கேசு என் உள்ளத்துல வந்ததாலே சந்தோஷம். எனக்காக சிலுவையில இயேசுதானே மரிச்சாரு, என்னோட பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. எனக்காக சிலுவையில இயேசுதானே மரிச்சாரு, என்னோட பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவரோட ரத்தத்தால என்ன மீட்டு கொண்டாரு. இனிமைய வாழ்க்கையில அவரு தானே தலைவரு. அவரோட ரத்தத்தால என்ன மீட்டு கொண்டாரு. இனிமைய வாழ்க்கையில அவரு தானே தலைவரு. மீட்டு கொண்டதால் அவர் அன்பு கிரேட்டரு. அவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை சூப்பரு. என மீட்டு கொண்டதால் அவர் அன்பு கிரேட்டரு. அவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை சூப்பரு. அவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை சூப்பரு. அவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கை சூப்பரு. அடேங்கப்பா அட்டகாசம், அதிரடி கொண்டாட்டம். கேசு என் உள்ளத்துல வந்ததாலே சந்தோஷம். அடேங்கப்பா அட்டகாசம், அதிரடி கொண்டாட்டம். கேசு என் உள்ளத்துல வந்ததாலே சந்தோஷம். அவங்க உள்ளத்தில் ஏசப்பா வந்ததுனால சந்தோஷப்படுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் எது வந்ததுக்காக சந்தோஷப்படுவாங்க? ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு என் தலைவரோட இன்னத்தை பார்த்ததுக்காக சந்தோஷப்படுவாங்க. தெரியாதோ? பார்த்ததே இல்லையோ? யாருக்குமே ஆன்சரே வரல. எதுக்காக மற்றவங்களாம் சந்தோஷப்படுவாங்க? அவங்க எதுக்காக சந்தோஷப்பட்டாங்க? அவங்க உள்ளத்தில் யார் வந்தாங்க? ஓகே, வெரி குட். அடுத்தது விபிஎஸ். இந்த வருஷம் விபிஎஸோட தீம் 7 நாட்கள். தலைப்பு யாருடைய கதை கேட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்க. விபிஎஸ் தலைப்பு ஹலோ கேட்கின்றதா. நாள் 1 அழைப்பின் குரல் சாமுவேல் கதை. நாள் 2 எச்சரிப்பின் குரல் நோவா கதை. நாள் 3 மீட்பின் குரல் இயேசுவின் கதை. நாள் 4 அன்பின் குரல் மார்த்தாள் மரியாள் கதை. நாள் 5 கட்டளையின் குரல் ஆகான் கதை. நாள் 6 வழிநடத்தும் குரல் பவுல் கதை. நாள் 7 ஏக்கத்தின் குரல் இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்தல். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. சீனியர் வந்துருங்க. பாவ சேற்றில் விழுந்து கிடந்தேனே. பாவ சேற்றில் விழுந்து கிடந்தேனே,
மாய உலகில் சிக்கி தவித்தேனே, பாவ சேற்றில் விழுந்து கிடந்தேனே. மாய உலகில் சிக்கி தவித்தேனே, என்னை தேடி இயேசு வந்தார், தம்மை தந்து என்னை மீட்டார். ஏற்றுக்கொண்டார் அவர் பிள்ளையாக, ஆர்ப்பரிப்பேன் என்றும் மகமகிழ்வேன். என்னை தேடி இயேசு வந்தார், தம்மை தந்து என்னை மீட்டார். ஏற்றுக்கொண்டார் அவர் பிள்ளையாக, ஆர்ப்பரிப்பேன் என்றும் மகமகிழ்வேன். இயேசுவிடம் வந்து விட்டேனே, பரிசுத்தமாய் மாறிவிட்டேனே. இயேசுவிடம் வந்து விட்டேனே, நான் பரிசுத்தமாய் மாறிவிட்டேனே. நான் பரிசுத்தமாய் மாறிவிட்டேனே, நான் பரிசுத்தமாய் மாறிவிட்டேனே. தேங்க்யூ. அடுத்தது இந்த 7 நாள் விபிஎஸ் எத்தனை நாள் நடந்தது? விபிஎஸ் 7 நாள் நடந்ததா? அதில் நடந்ததில் அவங்க கற்றுக்கொண்டதை சொல்ல போகிறாங்க. பிகினர்லேருந்து வாங்க. எப்பவுமே நான் வாழ்தானம் பண்ணுவேன், நான் இப்போ என்ன வாழ்தானமே பண்ணல. அவரோட சாட்சி கேட்டிங்களா? ஓகே, அடுத்தது பிரைமரியிலேருந்து வாங்க. அனைவருக்கும் பிளேஸ்லாம். நான் 7 நாள் பிபிஎஸ்ல என்ன கற்றுக்கிட்டேன்னா, யாருக்கும் நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், பெற்றோர்கிட்ட அன்பாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். யாராச்சும் நம்மக்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா செய்யணும், நம்ம ஆண்டவருக்கு மூலியமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். தேங்க்யூ. பிரைஸ் த லார்ட். நான் இந்த 7 நாள் விபிஎஸ்ல என்ன கற்றுக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் முதல் நாள் ஏசப்பாவை பற்றி கற்றுக்க 2 பேரை கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நான் நிறைய பாட்டை கற்றுக்கினேன், வசனம் நிறைய நான் கற்றுக்கினேன், பவுல் கதையை கற்றுக்கினேன். அதுக்கப்புறமா இந்த விபிஎஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம யாரையும் அதுக்குள்ளே குறையில சொல்லக்கூடாது. அவங்க எதுனா தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க அப்படி தான் தப்பு செய்கிறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க நம்மளை பேட் வேர்ட்ஸ் பேசினாலோ நம்மளை அடித்தாலும் அவங்க நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஹெல்ப் செய்யணும். நம்ம யாரையும் அதுக்குள்ளே குறைச்சி எடை போடக்கூடாது. தேங்க்யூ. அனைவருக்கும் பிரைஸ் லார்ட். என் பெயர் செல்வகுமார். நான் 7 நாள் விபிஎஸ்க்கு வந்தேன். இங்கே என்ன கற்றுக்கணுன்னா, யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நான் இங்கே வந்தேன். எங்கள் டீச்சர் கதை, வசனம், பாட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அவர் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லணும் தான் வந்தார். இங்கே நின்னோடனே திக்குன்னு இருந்தான். ஓகே வா. அவர் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுவாராம். யாருன்னா பேசுனா ராங்காக பேசுனா அதோட ராங்காக பேசிட்டு வரான். இப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டுலாம் பேட் வாய்ஸ் பேசுவேன். இங்கே 7 நாள் விபிஎஸ்க்கு அதுலேருந்து யார்கிட்டையும் பேட் வாய்ஸ் பேசுறதில்ல, யாரையும் அடிக்கிறதும் இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. நல்ல பையனாக இருக்கேன். ஏசாப்பா சொல்கிறதுல கீழ்படுகிறேன். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்தது இல்லையா? 7 நாள் பிகினர் டு சீனியர் வரைக்கும் ஒவ்வொருத்தர் சாட்சி சொன்னாங்க. இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? வாங்க. சீனியர் மொபைல் அது மாசு. Mobile அது மாசு, நீ மாட்டிக்கிட்டா க்ளோஸ். மொபைல் அது மாசு, நீ மாட்டிக்கிட்டா க்ளோஸ். ஃபேஷன் அது கெத்து, ஓ மானம் போனா வெத்து. ஃபேஷன் அது கெத்து, ஓ மானம் போனா வெத்து. வாட்ஸ்அப் எல்லாம் சாட்டிங், பப்ஜி எல்லாம் ஃபைட்டிங், டிக்டாக் எல்லாம் ஆக்டிங், ஃபேஸ்புக் எல்லாம் லைக்கிங். வாட்ஸ்அப் எல்லாம் சாட்டிங், பப்ஜி எல்லாம் ஃபைட்டிங், டிக்டாக் எல்லாம் ஆக்டிங், ஃபேஸ்புக் எல்லாம் லைக்கிங்.
இவையெல்லாம் மாயையே, இயேசுவே போதுமே. இவையெல்லாம் மாயையே, இயேசுவே போதுமே. இயேசு எந்தன் ஃப்ரெண்டு, அவர் வார்த்தை தானே ட்ரெண்டு. இயேசு எந்தன் ஃப்ரெண்டு, அவர் வார்த்தை தானே ட்ரெண்ட். இயேசு எந்தன் ஃப்ரெண்டு, அவர் வார்த்தை தானே ட்ரெண்டு. இயேசு எந்தன் ஃப்ரெண்டு, அவர் வார்த்தை தானே ட்ரெண்ட். யாரோட ட்ரெண்டுன்னு பார்த்துட்டிங்களா? எது ட்ரெண்டு இப்பொழுதுக்கு? அப்படியா மாற்றிட்டு இருக்கீங்க ஆன்சரை? ஓகே, நெக்ஸ்ட்டு 7 days நம்ம ஸ்டோரி சொல்லி கொடுத்தோம் இல்லையா? சீனியர் அக்காங்க அண்ணாங்க வந்து எப்படி ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்களா பார்க்க போகிறோம். தப்பாக சொன்னாங்கன்னா பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணிட போகிறோம். ஃபஸ்ட்டு டே வந்து சாமுவேல் கதை எடுத்தோம். ஃபஸ்ட்டு பாய்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். பாய்ஸா கேர்ள்ஸா? யாருக்கு சேர் பண்ண போகிறீங்க? நீங்களா? கேர்ள்ஸ்க்கு யாரெல்லாம் சேர் பண்ண போகிறீங்க? ஓகே, பார்க்கலாமா? சாமுவேல் ஏலியிடம் எத்தனை முறை சென்றார்? 3 முறை. ஓகே, வெரி குட். சாமுவேலை தேவன் எத்தனை முறை அழைத்தார்? 4 முறை. சாமுவேல் தேவனிடம் என்ன கூறினார்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வெரி குட், வேகமா சொல்லணும். ஓகே, அடுத்தது நோவாவின் மகன்கள் பேர் என்ன? சூப்பர், வேகமா இருக்காங்களே கேர்ள்ஸ் தான். எத்தனை நாட்கள் நோவாவின் காலத்தில்? 40 நாட்கள். கொஸ்டின் கேட்க விடுங்க, கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். ஓகே, நோவாவிடம் தேவன் செய்த உடன்படிக்கை என்ன? வானவேல். வெரி குட், கரெக்டாக சொல்கிறாங்களா? யாருமே சொல்லவே இல்லை. ஓகே, பழைய ஏற்பாட்டில் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு ஆட்டுக்குட்டி. இயேசு சிலுவையில் என்ன சொல்லி ஜெபித்தார்? பிதாவே மன்னியும். நம்முடைய பாவங்களை கழுவக்கூடிய இயேசுவின் இரத்தம். அவங்க சொல்லனா நீங்க சொல்லணும், இவ்வளோ வேகமா இருக்க கூடாது ஆன்சர்ஸ். ஓகே, இயேசு வீட்டிற்கு வரும்போது மார்த்தாள் என்ன செய்து கொண்டிருந்தார்? வெரி குட். இயேசு வீட்டிற்கு வந்த பின்பு மரியாள் என்ன செய்தாள்? இயேசுவின் காலடியில் உட்கார்ந்து அவர் சொல்லும் வார்த்தையை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ 1 வேர்ட் மட்டும் தான் வேகமா வரும், ஒரு லைன் கொடுத்தா கொஞ்சம் ஸ்லோவா வருமா? ஓகே, மார்த்தாளிடம் இயேசு என்ன கூறினார்? மரியாள் தன்னை விடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறார். வெரி குட். யோசுவா வேவு பார்க்கும்படி எந்த ஆயினா எந்த ஆயி தெரியும்ல? ஓகே, ஆயின் மனுஷருக்கு முன்பாக எத்தனை? 3000 பேர். ஆகான் எந்தெந்த பொருட்களை பூமிக்குள் புதைத்து வைத்தார்? ஒரு பாபிலோன் சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் பொன் பாலம். தேங்க்யூ. அடுத்தது அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த இருங்க அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த நூற்றுக்காதிபதியின் பெயர் என்ன? கப்பலில் மோதிய கடுங்காற்றின் பெயர் என்ன? யூரோகிலித்தோன். பவுலின் கையை கவ்வி கொண்டது பாம்பு. இயேசு தன் கண்களை எதற்கு நேராக? வானத்திற்கு. வெயிட் பண்ணுங்க, பாய் சொல்லலாம். நான் உலகத்தல்லானது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு யாருடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தார்? வெரி குட், கிளாப் பண்ணிடலாமா? 7 days லெசன்ஸ் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்களா? இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா? யார் வின் பண்ணது? ஓகே, வெரி குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போயிடலாம். ட்ரெண்டிங் ஆல்ஃபா ஜெனரேஷன் சீனியர். Trending Alpha generation, latest AI generation. நல்லா ஊரு சுத்துவோம், பொழுது போக்குவோம், ரீல்ஸ் போட்டு தான் வைப் பண்ணுவோம். Trending Alpha generation, latest AI generation. நல்லா ஊரு சுத்துவோம், பொழுது போக்குவோம், ரீல்ஸ் போட்டு தான் வைப் பண்ணுவோம். வேணா வேணா ஒரே ஒரு வாழ்க்கை, வேணா வேணா வேஸ்ட் பண்ண வேணா, வேணா வேணா ஒரே ஒரு வாழ்க்கை.
நாங்க ஜே ஜெனரேஷன், நாங்க ஜீசஸ் ஜெனரேஷன். நாங்க ஒழுங்கா வாழுவோம், பைபிள் வாசிப்போம், அவரை ஃபாலோ பண்ணி பெஸ்டா வாழுவோம். நாங்க ஜே ஜெனரேஷன், நாங்க ஜீசஸ் ஜெனரேஷன். நாங்க ஒழுங்கா வாழுவோம், பைபிள் வாசிப்போம், அவரை ஃபாலோ பண்ணி பெஸ்டா வாழுவோம். ஓகே, நம்ம காலையில உட்காந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் இல்லையா? வந்திருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கேம் இருக்குது. யார் ரொம்ப நெஞ்சு ஹார்ட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கை தூக்குங்க. ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருக்க பேரண்ட்ஸ் மட்டும். யாராவது இந்த பக்கம் எனக்கு 3 பேர் வேணும், அந்த பக்கம் நீங்கள் கை தூக்கலைன்னா நானே கூப்பிட போகிறேன். ஓகே, வந்துடலாமா? டேபிள் எடுத்துடுவாங்க, வேகமாக எடுத்துடுவாங்க. ஓகே, இது எப்படி நான் சொல்லிடுறேன். இது வச்சுட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் சத்தம் இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் இப்படி எடுத்துன்னு வரணும். எவ்வளோ ஈஸியாக நான் எடுத்துன்னு வரேன் பாருங்க. இது மாதிரி வேகமாக எடுத்துன்னு வந்துடணும். ஓகேவா? கஷ்டமாக இருக்கா? இது ஈஸியாக தானே இருக்குது, பண்ணிடலாம்ல? ஆமாம், டைமிங்லாம் இல்லை, சவுண்டும் வரக்கூடாது. எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். அதில் சவுண்டு வரக்கூடாது. அத்தனை டைம்ஸ்லாம் இல்லை, ஒரு தடவை சவுண்டு வந்தாலும் அவ்வளோதான். இருங்க இருங்க, அவங்க ஒரு தடவை பார்த்துக்குறாங்க. ஓகே, ஸ்டார்ட்மா. ஓகே, அடுத்தது வாங்க. அவர் வந்து ஸ்கூல் பெல் அடிச்ச மாதிரி அடிச்சுன்னு போயினே இருந்துட்டார் வேகமாக. அடுத்தது வாங்க, தேர்டு. நான்சி அக்கா வேகமாக வந்துட்டாங்க. ஓகே, வாங்க எஸ்தர் ஆண்டி. இல்லை, அவங்களுக்கு பொறுமை இருக்குது, அதனால தான் அந்த 2 பசங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே, ஐஸ்கிரீம் வண்டி இருக்குது, யாரா வந்து வாங்கிக்கோங்க ஐஸ்கிரீம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. போய் உட்காந்துடலாம். ஒருத்தர் கூட ஜெயிக்கல, ஆனால் வந்து யாரோ ஒருத்தர் அந்த ரெட் அவங்க மட்டும் ஜெயிச்சதை வச்சுக்கல. ஏன்னா கொஞ்சம் வந்தாங்க இல்லையா, கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ரெட் கலர் சுடிதார். ஓகே, நெக்ஸ்ட் சாங் வந்துடலாம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், கண்கள் மூடினேன், ப்ரேயர் சாங்கு. என் ஜெபத்தை
ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சுதா? ஸ்கிட் புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? பாவத்தை தொட்டா என்ன பண்ண பாவம்? பாவத்தை தொட்டா என்ன பண்ண பாவம்? ஆன்சர் சொல்லுங்க. நம்மளை டைட்டாக பிடிச்சிக்கும். அதுலேருந்து யாரால் விடுதலை கொடுக்க முடியும்? ஏசுப்பாவில் ப்ரேயர் பண்ணி விடுதலை ஆகிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டீச்சர் சாங் ஒன்று இருக்கு. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடு. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கிட் போட போறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. சும்மா காலாங்காத்தால வீட்டில் நொய்யின்னு வசனத்தை படி பைபிளை படின்னு சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். என்ன போய் பண்ணுறது? டெய்லியும் ஒரு வசனமாச்சும் படிக்க சொல்கிறாங்க. ஏதாச்சும் கடை இருக்கான்னு பார்க்கலாமா? என்னது பிளெஸ்ஸிங் ஷாப்பா? வித்தியாசமாக இருக்குது. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே,
என்ன வேணும்? பைபிள் இருக்கு, பாட்டு புக் இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு? பிரதர் வீட்டில் சும்மா சும்மா பைபிள் வசனத்தை படிக்க சொல்லி தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க பிரதர். பிரதர் பைபிள் வாங்கிக்கோங்க பிரதர். தமிழ் பைபிள் இருக்கு, இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, கலர் கலரா இருக்கு. உங்களுக்கு என்ன பைபிள் வேணும்? பிரதர் இது என் வீட்லயே இருக்கு. சரி. ஆனா என்னன்னா எனக்கு பட்டுன்னு படிச்சு படால் முடிக்கிற மாதிரி ஒரே ஒரு வசனம் டெய்லியும் படிக்க சொல்றாங்க. சின்னதா இதெல்லாம் படிச்சு படால் முடிக்கிறது. ஆமா. அதுக்கு வந்துட்டு நீங்க தான் ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாவது கொடுக்கணும். பைபிள்லாம் வந்துட்டு பெருசா இருக்கு, அவர் இவருக்கு பிறந்தாரு, அவங்க இவங்களுக்கு பிறந்தாங்க, அது வந்துட்டு எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு பட்டுன்னு முடிச்சு படால்னு முடிக்கணும் ஒரே ஒரு வசனம். அப்படி என்ன பொருள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது பொருள் இருக்கா? அவங்களுக்கு தெரிஞ்சா ஏன் நம்ம கிட்ட பார்க்க போறாங்க? எடுத்து கொடுங்க ஏதாச்சும். இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். இதை பிடிங்க பிரதர். பிரதர் சூப்பர் பிரதர். அவங்க இருந்தா தானே கேட்பாங்க பிரதர். இது உருட்டு கட்ட தானே போட்டு க்ளோஸ் பிரதர். கொஞ்சம் பிரிச்சு பாருங்க பிரதர். இதை என்ன பிரதர் சொல்றீங்க? பிரிச்சு பாருங்க பிரதர். பிரதர் என்னது இது? கேலண்டர் கொடுத்துருக்கீங்க பிரதர். இதை வாசிங்க பிரதர். இன்னைக்கு என்ன? வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேனா? பிரதர் அது படிச்சோன்னு ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு பிரதர். நீங்க கேட்ட மாதிரி பட்டுன்னு படிச்சு தபால் முடிக்கிறீங்களா? ஆமா பிரதர், பட்டுன்னு படிச்சு டமால் முடிக்கிற மாதிரி இருக்கு பிரதர். ஐயோ இது ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே பிரதர். ஓகே. இது எவ்வளவு பிரதர்? பிரதர் 50 ரூபாய் பிரதர். 50 ரூபாய் தானா? 365 ஆளுக்கு வெறும் 50 ரூபாய் தானா? ஆமா பிரதர். எவ்வளவு பாருங்களா, எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். வாங்க பிரதர். இன்னைக்கு போயிட்டு ஒரு முடிவு பண்ற வேண்டியதான். டெய்லி ஒரு வசனத்தை படிக்கிறோம், வீட்டில் நல்ல பேர் வாங்குறோம். என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கே இந்த கேலண்டர் எங்கே மாட்டுறது? கேலண்டர் ஸ்டாண்டு. ஓகே ஓகே, நாளையிலேருந்து கரெக்டாக படிக்கிறோம் சரிங்களா? இப்போ போய் தூங்கி எழுச்சிக்கணும். ஐயோ அம்மா அமைதியா இருமா. போய் பால் வேணும்டா, டீ போடணும். டீயா? சரி. ஏந்திரா, பைபிளாவது படிடா, எழுந்து வசனத்தை படிடா. ஓ சரிம்மா. நம்மளுக்கு தான் ஒரு ஐடியா இருக்கே. என்னது? நன்மையும் கிருபையும் உன்னை தொடருமா? அடாடா. ஏதோ நன்மையும் கிருபையும் நம்மளுக்கு தொடர போகுது. ஆஹா, இதை யார்கிட்ட சொல்லுமே, எதாவது சொல்லணுமே. ஒரு பிரதர் வராரு. பிரதர் வாங்க பிரதர். பிரதர் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். லூஸாக இருப்பான் சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணி பேசணும் பிரதர். ஹே டாக், யூ நோ இங்கிலீஷ்? Goodness and love will follow me. Hey, 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 yo, 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 hey, நாயை புடியா, yo, நாயை புடியா, yo, என்ன நாயை வளர்த்து வச்சிருக்க? இதுவே சிங்கிள் நாய், இதுகிட்ட வந்து லவ் நான் கடிக்காம. ஐயோ அதே பிரச்சனை தான் போல. கூட்டு போய் முதல்ல ஒரு நாயை. ஐயோ நன்மை கிருபையும் தொடரும்னு சொல்லிட்டு என் தொடக்கறியை எடுத்துட்டு போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை காலையில் குளிக்காம பல்லு தேய்க்காம படித்ததுனால தான் இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், டெய்லி காலையில் குளிச்சுட்டு பல் வலிக்கிட்டு அந்த வசனத்தை படிக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ எப்படி நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ அம்மா பால்லாம் வாங்க மாட்டேன். முதல்ல பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு தான் வசனத்தை படிச்சுட்டு தான் போவேன். ஆஹா பேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கு. ஓகே ஓகே, டிப்டாப்பாக கிளம்பியாச்சு. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் தருவேன். சாரிங்க. ஆஹா கீர்த்தியும் புகழ்ச்சியும் வரப்போகுது போல் இன்னைக்கு. இன்னைக்கு வேறு எக்ஸாம் வேறு, பேப்பரை ரிசல்ட்டாக தர போகிறாங்க. ஒருவேளை சென்டம் தான் போல். சரி ஸ்கூலுக்கு கிளம்பலாம். என்னடா சஞ்சய், இன்னைக்கு எக்ஸாம் பேப்பர் மேக்ஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. ஆமாண்டா, அது வேற பயமா. எங்கடா ஏதிந்தா தான்டா மார்க்கே ஒண்ணுமே ஏதோ பேசுறாங்க. என்னடா பேசுறீங்க? அவன் ஜாலியா வரான். டேய் பயமாவே இல்லையாடா உனக்கு? நான் ஏன்டா பயப்படணும்? இன்னைக்கு மேக்ஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. டேய் அது இன்னும் ஒரு வாரம் இருக்கு.
யாரா அவன்? டேய் இன்னைக்கு தான்டா கொடுக்குறாங்க லூசு. ஐயோ நான் வர ஒண்ணுமே எழுதலடா டேய், நான் ஃபெயில்ரா. நீ எப்படி எழுதிருக்க? நானும் அதே பயத்தில் தான் இருக்கேன், ஏதோ கொஞ்சம் எழுதுனேன். ஏறிந்தா நாங்கள் ஏன்டா பேச போகிறோம்? அப்படியா? இவனே இப்படி பேசுகிறான், அப்போ நம்ம கதை. ஐயோ பயமா இருக்கே. ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு முன்னாடி அடிஷனல் ஷீட் வாங்கணும். பிரவீன் இதோ ராம்பு. நம்ம தான் வரேன். என்னடா அவனுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? இன்னைக்கு எக்ஸாம் மேக்ஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. டேய் எனக்கு தெரியும்டா, இன்னைக்கு புகழ்ச்சி. என்னடா யாரா அந்த புகழ்ச்சி? அதெல்லாம் உங்களுக்குலாம் சொன்னா புரியாதடா, போங்கடா. என்னடா இப்படி சொல்றான்? டேய் சார் வராரா? சார் போங்கடா. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் கொஞ்சம் ஓரம் பண்ணி கேமராலையும் கவர் ஆவீங்க, இப்படி வாங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். உட்காருங்க. சார் வணக்கம் சார். என்ன பிரவீன் நெக்கெலாம் பேசுகிற? சார் புகழ்ச்சி சார். என்ன புகழ்ச்சி? எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்களா அப்போ தெரியும். ஓகே, இன்னைக்கு நம்ம தான். சஞ்சய். ஐயோ இவன் வர கூப்பிட்றானே. சார் சஞ்சய் சார் எப்படியோ பாஸ் ஆகிட்ட. சார் பாஸ் ஆகிட்டனா சார்? உண்மை நல்ல முயற்சி போட்டு பாஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ சார். டேய் உன்னை முயற்சி இன்னும் எடுக்க சொல்றாரு. சரியா? நல்ல முயற்சி. சரிண்ணா சார். ஓகே ரோஷன். ஐயோ அடுத்து நம்மளா? சார் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ எடுக்கல, ஆனால் பாஸ் ஆகிட்ட. போ உட்கார். சார் ரொம்ப தேங்க்யூ. என்னடா பாஸ் ஆயிட்டியா? அடா போடா. ஜோயல். சார் ரோஷனே இப்போ சூப்பர்ரா. சென்டமா சார்? ஏய் 96 எடுத்துருக்கடா. 94 தானா? ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க சார்? என்ன சார் 6 மார்க் போயிடுச்சு. எங்க அம்மா வர நைட்டு சோறு போட மாட்டாங்க. சோறு போட மாட்டாங்களா? கடையில உட்காந்து வேலை பார்க்க சொல்லாரு சார். என்ன சார் நீங்க இப்படி வாழ்க்கையே போச்சு சார். 6 மார்க் தான்டா போச்சு. 6 மார்க் நாளும் வாழ்க்கை போச்சு சார். என்னடா இவன் 6 மார்க் போச்சுன்றா? இப்போ நான் என்ன பண்றேன்? இரா இந்த 6 மார்க் இந்த சென்டம் மூடு. ரொம்ப நன்றி சார். நம்மளும் கேட்கலாம்டா 6 மார்க். நம்மளே போய் எழுதிடலாமா? சரி விடு வேணாம். பிரவீன் திட்டுவாரு. புகழ்ச்சி தான் சார். அவன் விட்டதை நீ எடுத்துட்டடா சார்? எனக்கு தெரியும் சார், புகழ்ச்சி சார். டேய் அவன் 94 மார்க் வாங்கியிருக்கான். ஆனா நீ சென்டம்க்கு 94 மார்க் மிஸ்ஸுடா. ஐயோ சார் என்ன சார் புகழ்ச்சி சார்? என்னடா புகழ்ச்சி? 6 மார்க் எடுத்துட்டு என்னடா புகழ்ச்சி? சார் இருங்க சார். 6 மார்க் எடுத்துட்டு என்னடா புகழ்ச்சி? ஐயோ என்ன எதுவுமே அதுல நடக்க மாட்டேங்குது. அப்பவே சொன்ன அந்த கீர்த்தியை சொல்லாதன்னு. டேய் நான் என்னடா பண்றது? ஐயோ தொடரும்னு சொல்லிட்டு தொடக்கறி போனது மிச்சம். புகழ்ச்சி வரும்னு சொல்லிட்டு கீறி விட்டார் வேற. மாஸ்டர் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. முதல்ல இந்த கேலண்டர் எடுத்துட்டு போய் இந்த கடைக்காரன் போய் விட்டு எறியணும். எங்க இந்த கடை? எங்க மாட்டினா அவ்வளோதான். தான் பிரைஸ் லாட் பிரதர். பிரைஸ் லாட். எப்படி இருக்கீங்க? நல்லாவே இல்லைங்க. எப்படி டப்புன்னு படிச்சு பட்டுன்னு முடிச்சிட்டீங்களா? டப்புன்னு படிச்சு பட்டு நிலைமை பின்னாடி போயிட்டு இருக்குதுங்க. ஆச்சு பிரதர். ஏங்க ஃபர்ஸ்ட் கீர்த்தியும் புகழ்ச்சியும் தொடரும்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நாய் துரத்துனது தான் மிச்சம். சரிங்களா? புகழ் வரன்னு பார்த்தா எங்க சார் கொம்பு எடுத்து வந்து பின்னாடியே அடிக்கிறாருங்க. எப்படிங்க வழி தாங்க முடியும்? எப்படி வரோன்னு சொல்றீங்க இதெல்லாம்? இப்போ பாருங்க, அன்னன்னைக்கு நடந்தது, அன்னன்னைக்கு வசனம் இருக்கு. சரி அதுபடி தான் நடக்கும், வாக்கு தொட்டோன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தேன். யார் சொன்னது இதெல்லாம் நடக்கும்னு? நீங்க சொல்ல. நான் இப்போ சொன்னேன். அன்னைக்கு சொன்னீங்களே பிரதர். நீங்க என்ன கேட்டீங்க? பட்டுன்னு படிச்சு டப்புன்னு முடிக்கணும்னு. அதுக்கு தான் இதை கொடுத்தேன். இல்லைங்க புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நீங்க இதை வாக்கு தத்தமாக எடுத்துட்டீங்களா? ஆமா அப்படிதான். அப்போ இது நடந்து நினைச்சிங்களா? ஆமா நினைச்சேன் பிரதர். இன்னைக்கு பிரதர் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது வாக்கு தத்தம் கிடையாது பிரதர். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டிவேஷனலா? புரியுதா பிரதர்? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பிரதர் இதை புரியுங்க பிரதர். இன்னைக்கான தேதி என்ன? இன்னைக்கு வந்து 11. அதில் 11 என்ன வசனம் கொடுத்துருக்காங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா எபிரேயர் 13:5. ஆமா அதான் விட்டு போக மாட்டாரு. நீங்க விட்டாரு என்ன 2 வாட்டி? பிரதர் பைபிள் எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க பிரதர் ஒழுங்கா.
என்னதான் சொல்ல வராருன்னு தெரியல. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் அதுல இல்லையே பிரதர். அதுல வாக்குத்தத்தம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மோட்டிவேஷனா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பாக்குறீங்கன்னா இதை மட்டும் தான் பாக்குறீங்க. ஓகே, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆனா முந்தின வசனம் உங்களுக்கு என்ன அந்த வசனத்தை கொடுத்துருக்காங்கன்னா பண ஆசை இல்லாதவர்களா இருந்தா மட்டும்தான் உன்னை விட்டு விலகுதில்லைன்னு சொல்லியிருக்காரு. சரி, எனக்கு புரிஞ்சுது. அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது அப்படியா? சரி, ஓகே, சொல்றேன். நம்ம ஏசப்பா இந்த உலகத்துல வந்து முதல் செஞ்ச அற்புதம் என்ன? கானா ஊர்ல தண்ணி வந்து திராட்சை ரசமா மாத்தினாரு. எதுக்கு மாத்தினாரு? திராட்சை ரசங்க. அதான் எதுக்கு மாத்தினாரு? எதுக்கு மாத்தினாருன்னா அது தீர்ந்து போச்சு. சரி, அதுக்கு அவர்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க? யாரு கேட்டாங்க? அவங்க வேலைக்காரங்க வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க. சரி, அம்மா போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி காலி ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுப்பான்னு. சரி, அவர் என்ன மறு உத்தரவு கொடுத்தாரு அவங்க அம்மாவுக்கு? இன்னும் நேரம் வரலப்பா, அமைதியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி, ஓகே. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க வேலையாட்கள் சொன்னா அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்போ அவர் என்ன சொன்னாரு? நீங்க வந்து அந்த கச்சாடியில வந்து தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு. ஸோ வந்து அந்த திராட்சரசம் காலி ஆன உடனே வந்து அங்கே அற்புதம் நடக்கல. ஓகேவா? அதுக்கான வேலை வரது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, பொறுமையாக இருந்தாங்க. அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த கட்டளைகள் எல்லாம் இது பண்ணாங்க. அப்போதான் அந்த இடத்துல திராட்சரசம் வந்துச்சு, அந்த அற்புதம் நடந்துச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? அந்த திராட்சரசம் அந்த அற்புதத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு என்னென்ன காரியம்? பொறுமையாக இருந்தாங்க. முதலாவது அவர் சொன்ன மாதிரி கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த கேலண்டரில் வந்து அந்த வாக்குத்தத்தம் மட்டும்தான் பார்க்குறீங்க. சரியா? அதில் இருக்க என்னென்ன பண்ணணும், அந்த இப்போ வேதாகமத்தை தான் அதில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. வேதாகம் முழுசும் வந்து ஒரு வாக்குத்தத்தமாக தான் இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ண நமக்கு எல்லா காரியத்துக்கும் வந்து இது பண்ணாதான் நீங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிச்சாதான் இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில செயல்படும். ஓகேவா? சோ நீங்க வந்து அந்த திராட்சை ரசத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. ஆனா அதுக்கான அது எப்படி வந்து என்ன பண்ணாங்க அந்த ப்ராசஸை பார்க்க மாட்டீங்க. சோ நீங்க வேதாகமத்தை படிச்சா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதா? அப்போது நம்ம வந்துட்டு அற்புதத்தை மட்டும் பார்க்காம அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு, அதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணாங்க, என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அற்புதம் நடக்கும். நான் வந்துட்டு இன்னிலேருந்து அந்த அற்புதத்துக்காக வந்துட்டு அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள்லாம் ரெடியா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்ததா ஸ்கிட்டு? எத்தனை பேர் பட்டுன்னு படிச்சுன்னு சட்டு ஓட போகிறீங்க? எத்தனை பேர்? அப்படியா? அப்போ ஓகே, நாய்க்கடி ரெடியாக தான் இருக்குது. தேங்க்ஸ் கிவிங் ஜெசி சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் விபிஎஸ் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சா? பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்களா? இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் கிவிங் பண்ணிடலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் விபிஎஸ் ப்ரோக்ராம் செய்ய கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம் சபையின் பாஸ்டர் ஜாபேஸ் வில்லியம் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். நம் சபையின் ஆராதனை வீரர் ஜோ பிரதர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். நம் சபையின் மூப்பர் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ் நாட்களில் ஒவ்வொரு நாளும் வந்து எங்களையும் பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தினார். நம் சபையின் அன்பின் உருவமான அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த 7 நாட்களும் வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஸ்நாக்ஸு, ஆகாரம், ஜூஸ் என்று பார்த்து பார்த்து பகிர்ந்தளித்த தாய்ப்பாசம் மிகுந்த நம் அம்மாவிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். முக்கியமாக இன்றைக்கு அன்னையர் தினம். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. இன்னைக்கு மதர்ஸ் டே. பிள்ளைகளை விபிஎஸ்க்கு அனுப்பின பெற்றோர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு வகுப்புகள் எடுக்க உறுதுணையாக இருந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆனி, வசந்தி, சசி, பிரியதர்ஷினி, ஜெசி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். டீச்சர்ஸுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லா வாலண்டியர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு ஆக்ஷன் சாங் டான்ஸை சொல்லிக் கொடுத்த ரேச்சல் அவங்க குழுவிற்கும் நன்றிகளை செலுத்துகிறோம். சிஸ்டம் ஒர்க் செய்து தந்த கேத்ரின் அவர்களுக்கும் நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றைக்கு சாங்ஸ் செட் பண்ணி தந்த சுரேஷுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். பிள்ளைகளை அழகாய் அமர வைத்து அவர்களுக்கு உணவுகளை வாங்கி கொடுத்து உடனுக்குடன் சுத்தம் செய்த ஒவ்வொரு வாலண்டியர்ஸுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் செலுத்துகிறோம். மற்றும் எல்லாருக்கும் பரிசுகள் வாங்கி தந்த வாலண்டியர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ் நாட்களில் பிள்ளைகளுக்கு
ஸ்பான்சர்ஸ் தந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். இப்படி இந்த வருடம் விபிஎஸ்ஐ அழகாய் நேர்த்தியாய் ஆர்கனைஸ் பண்ணி புது கிளாப்ஸ் மற்றும் ஆக்ஷன்ஸ் என்று பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தின நம் எச்ஓடிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். கடைசியாக எல்லாருக்கும் ஒரு மனதை தந்து எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து கொடுத்த நம் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமேன். ஓகே, தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எண்டிங் ப்ரேயருக்கு வர போகிறோம். ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டு முடிச்சுட்டு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ செஷன் இருக்குது. அதுக்குள்ளே போயிடாதீங்க, கிஃப்ட் வாங்கிட்டு போயிடாதீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஓகே, எண்டிங் ப்ரேயருக்கு கூப்பிட்டுலாமா? பாஸ்டர் ஐயா வாங்க ப்ரேயர் பண்ணி தாங்க, பாஸ்டர் ஐயா வாங்க ப்ரேயர் பண்ணி தாங்க, பாஸ்டர் ஐயா. அதாவது இவங்க சும்மா வாங்க வாங்கன்னா எப்படி வர்றது? இல்லை, போன வருஷம் எவ்வளோ ஜாலியாக கூப்பிட்டாங்க. எத்தனை பேருக்கு ஜெபிக்கலாம்? ரைட், கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் 7 நாட்களாய் சிறு பிள்ளைகள் செய்த எல்லா காரியங்களையும் அறிந்து நாங்கள் பார்க்க கிருபை செய்ததுக்காக நன்றி. அதுக்கு உறுதுணையாக இருந்த டீச்சர்ஸ் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். வாலண்டியர்ஸ் உங்களுடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வருகையிலும் போகையிலும் நீங்கள் கூட இருந்து அவங்க சாப்பிடும்பொழுது எல்லாவற்றையும் நீ ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு விதைக்கப்பட்ட விதை அது முதிர் வயதாகும் பொழுது உம்மை விட்டு விலகாமல் பிடித்து கொள்ளுகிற விதையாய் அது 30, 60, 100 கனிகளை தரும்படியாய் நாங்கள் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. செய்த கரங்களை ஆசீர்வதியோ, உணவை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோ. பிள்ளைகளை இன்று முடிந்தாலும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
Thank you.